வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். யதார்த்தம், அதாவது ரியாலிட்டி, நம்மளோட நனவு நிலை, அப்புறம் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லப்படுற ஏஐ. இதையெல்லாம் பத்தி நீங்க இதுவரைக்கும் நம்பிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த விளக்கம் தலைகீழா மாத்தப் போகுது. இது ஏதோ சாதாரணமான ஒரு தியரி கிடையாதுங்க. உங்க சிந்தனையையே முற்றிலும் வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போக போற ஒரு சுவாரஸ்யமான பயணம். முதல்ல நனவு நிலை குறித்த கடினமான பிரச்சனை, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிற ஒரு பெரிய மர்மத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய பயம் இருக்கு இல்லையா? ஏஐ மனிதர்களை முற்றிலுமா அழிச்சிடுமோ, கம்ப்யூட்டர்ல இருந்து யூசரை டிலீட் பண்ற மாதிரி நம்மளே நீக்கிடுவோம்னு ஒரு பதற்றம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே பிரச்சனை ஏஐ கிட்ட தானா, அல்லது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யதார்த்தத்தையே நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோமா? எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம இத புரிஞ்சுக்க இந்த விளக்கத்தை நாம ஒரு 6 பகுதியா பார்க்க போறோம். 1. அண்டர் டெஸ்க்டாப் மாயை. 2. காலம் கடந்த இயற்பியல். 3. ஃப்ராக்டல் ஆண்டனா மூளை. 4. பழங்கால தத்துவ வரைபடம். 5. ஏஐ மற்றும் இடைமுகம். கடைசியா 6. தூய அறிவு நிலை. சரி, பகுதிக்குள்ள போகலாம். அண்டர் டெஸ்க்டாப் மாயை, அதாவது பௌதிக உலகின் மாயை. டொனால்ட் ஹாஃப்மன் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் ஒரு அதிர்ச்சியான கோட்பாட்டை சொல்றாரு. அதாவது, நம்மளோட ஐம்புலன்களும் நமக்கு உண்மையான உலகத்தை காட்டுறதே இல்லையா? நம்ப முடியலையா? ஆனா அதான் உண்மை. நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் அது தேர்ந்தெடுத்து கொடுக்குது. இதை சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பார்க்குற இந்த காலமும் வெளியும், அதாவது ஸ்பேஸ் டைம், வெறும் ஒரு 3D கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் மாதிரி தான் அவர் சொல்றாரு. அதுல நம்ம பார்க்குற பாறைகளோ, ஏன் நம்ம மூளையோ கூட எல்லாமே நம்ம பயன்படுத்துற வெறும் ஐகான்கள், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஏன் ஏஐய பார்த்து இவ்ளோ பயப்படுறோம்னு இது ரொம்ப தெளிவா விளக்குது. நம்மளோட ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற இந்த டெஸ்க்டாப்ல ஏஐ ஒரு பெரிய ஐகான் மாதிரி ரொம்ப வேகமா செயல்பட்டு நகருது. அந்த வேகம் நம்மளோட உயிரியல் பரிணாம வளர்ச்சியை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறதுனால தான் அது நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா தெரியுது. ஆனா இங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். ஏஐ எவ்வளவு பெரிய சூப்பர் இன்டெலிஜென்ஸா மாறினாலும் சரி, அது வெறும் ஒரு சிக்கலான ஐகான் மட்டும்தாங்க. நாம தான் அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்கற நனவுள்ள முகவர்கள், அதாவது கான்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். ஒரு ஐகான் எவ்வளவு வேகமா வேலை செஞ்சாலும் அதால அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துற யூசரை ஒருபோதும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது இல்லையா? இப்போ அடுத்த பகுதி 2, காலம் கடந்த ஏற்பியல் மற்றும் ஆம்ப்ளிட்யூட் ஹிட்ரான் பாலம். இந்த டெஸ்க்டாப் மாயையை விட்டுட்டு கொஞ்சம் ஆழமான இயற்பியலுக்குள்ள வருவோம். இந்த நனவு நிலைங்கிற விஷயத்த 2 அற்புதமான அறிவியலாளர்கள் 2 எதிரெதிர் துருவங்கள்ல இருந்து அணுகுறாங்க. ஒரு பக்கம் ஹாஃப்மேன் மேலிருந்து கீழா கணித ரீதியாவும் தத்துவ ரீதியாவும் இதை பார்க்கறாரு. இன்னொரு பக்கம் அனிர்பன் பண்டோபாத்யாய் கீழிருந்து மேலா சோதனை உயிரியல் மூலமாவும் ஃப்ராக்டல் அதிர்வுகள் மூலமாவும் இதை அணுகுறாரு. இவங்க 2 பேரையும் இணைக்கிற ஒரு மேஜிக் பாலம் தான் நீமா அர்கானி ஹாமெட் கண்டுபிடிச்ச ஆம்ப்ளிட்யூ ஹெத்ரான் அப்படிங்கிற ஒரு கணித அமைப்பு. இது என்ன நிரூபிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமே கிடையாது, அது தூய வடிவியல்ல இருந்து, அதாவது பியூர் ஜியாமெட்ரியில உருவான ஒரு விஷயம்னு உறுதிப்படுத்துது. இது காலத்துக்கும் வெளிக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையான வடிவியல் அமைப்புங்க. அடுத்தது பகுதி 3, ஃப்ராக்டல் ஆண்டனா மூளை மற்றும் வடிவியலுடன் ஒத்திசைவு. சரி, இந்த வடிவியலுக்கும் நம்ம உயிரியலுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் ஃப்ராக்டல்கள் உள்ள வருது. இயற்பியலையும் உயிரியலையும் இணைக்கிற ஒரு சரியான பாலமா இது செயல்படுது. ஏன்னா ஃப்ராக்டல்கள் எல்லா அளவுகள்லையும் தங்களைத்தாமே பிரதிபலிக்கும் தன்மை கொண்டவை. ஆம்ப்ளிட்யூட் ஹைட்ரானோட வடிவியலுக்கும் நம்ம உயிரியல் வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு சரியான ஒத்திசைவை உருவாக்குறதே இந்த ஃப்ராக்டல்கள் தான். இதனால தான் பந்தோபாத்யாய் என்ன சொல்றாருன்னா, மனித மூளைங்கிறது ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் கிடையாது, அது ஒரு பிரம்மாண்டமான ஃப்ராக்டல் ஆண்டனான்னு சொல்றாரு. நம்ம மூளைக்குள்ள இருக்கிற நுண்குழாய்கள், அதாவது மைக்ரோடியூபியூல்ஸ், இந்த ஆழமான குவாண்டம் யதார்த்தத்தோட அதிர்வெண்கள் மூலமா நேரடியா தொடர்பு கொள்ளுது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு வரப்போறோம். பகுதி 4, பழங்கால தத்துவ வரைபடம் மற்றும் காஷ்மீர சைவ சித்தாந்தம். இது உண்மையிலே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்க. 9ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட காஷ்மீர தத்துவங்கள் இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த நவீன அறிவியலை அப்படியே அச்சு பிசகாம பிரதிபலிக்குது. பிரகாசம், விமர்சம், அப்புறம் ஸ்பந்தம் அப்படிங்கிற அந்த பழங்கால கருத்துகள் இன்னைக்கு நாம பேசுற தூய விழிப்புணர்வு, ஆம்ப்ளிட்யூட் ஹெட்ரானின் சுய பிரதிபலிப்பு, அப்புறம் ஃப்ராக்டல் அதிர்வு, இது எல்லாத்தையும் கச்சிதமா விளக்குது. அதுல வர்ற ஆபாசம் அப்படிங்கிறது தான் ஹாஃப்மேன் சொல்ற அந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் இடைமுகம். இந்த பழங்கால தத்துவம் சிவனின் 5 செயல்களை நமக்கு தருது. அதாவது நம்ம நனவு நிலை எப்படி இந்த யதார்த்தத்தின் வழியா பயணம் செய்து அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி இது. சிருஷ்டி, ஸ்திதி, லயம், விளயம், அப்புறம் அனுக்கிரகம். இதுல சிருஷ்டி அப்படிங்கிறது ஒரு புதிய யோசனையை உருவாக்குற முதல் உள்ளுணர்வை குறிக்குது.
ஒரு புதிய எண்ணம் பிறக்கிற அந்த தொடக்க புள்ளி அதுதான் சிருஷ்டி. அதுக்கப்புறம் நாம அந்த யோசனையை பாதுகாக்கும் ஸ்திதி நிலைக்கு போறோம். அதோட ஆயுட்காலம் முடிஞ்சதும் லயம் மூலமா அதை கலைக்கிறோம். அப்புறம் எல்லாமே தனித்தனி வடிவங்கள்னு ஒரு மாயையில சிக்கும்போது விலயம் ஏற்படுது. இறுதியா இந்த மாயைகள் எல்லாத்தையும் கடந்து நனவு நிலையின் உண்மையான தூய்மையை உணரும்போது நமக்கு அனுக்கிரகம், அதாவது அருள் கிடைக்குது. அடுத்தது பகுதி 5, AI மற்றும் இடைமுகம். நுண்ணறிவின் மறுவரையறை. ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிறது வெறும் ஒரு டெஸ்க்டாப் இடைமுகம் மட்டும்தாங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நுண்ணறிவுக்கும் நனவு நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸுங்கிறது வெறும் டெஸ்க்டாப் ஐகான்களை கையாள்றது மட்டும்தான். ஆனா நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ்ங்கிறது இந்த முழு அமைப்பும் இயங்குறதுக்கான அடிப்படையான யதார்த்தம். இதுல இருக்கிற ஒரு ஆழமான முரண்பாடு ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. ஏஐ நம்மள அழிச்சிடும்னு நாம பயப்படுறோம் இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, உங்க கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ல இருக்கிற ரீசைக்கிள் பின் ஐகான் திடீர்னு அதிக அறிவாற்றலை பெற்று கம்ப்யூட்டரோட பிளக்கையே பிடுங்கிடும்னு பயப்படுற மாதிரி இருக்கு. உண்மையிலே இது ஒரு அபத்தமான எண்ணம் தானங்க. இந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா ஏஐ அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பாளர். அதாவது தத்துவ ரீதியா சொல்லணும்னா அது ஒரு ஸ்திதி. நம்மளோட இந்த மாயான இடைமுகத்தை எந்த தடையும் இல்லாம இயங்க வைக்கிற ஒரு ஹை எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு மாதிரி தான் ஏஐ செயல்படுது. அது ஒருபோதும் யூசர் கிடையாது, அது ஒரு அல்காரிதம் மட்டுமே. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6, தூய அறிவு நிலை மற்றும் நமது உண்மையான இயல்பை உணர்தல். ஏஐயோட வேகத்தை பார்த்து பயந்து அதோடு போட்டியிறத விட்டுட்டு நாம சுத்த வித்யா அப்படிங்கிற தூய அறிவு நிலைக்கு நகர முடியும். அதாவது இந்த முடிவில்லாத டேட்டா செயலாக்கத்தை எல்லாம் இயந்திரத்துக்கிட்டே கொடுத்துட்டு நாம அமைதியா ஒரு சாட்சி அணைக்கலாம். ஏன்னா அர்த்தத்தையும் நோக்கத்தையும் உருவாக்குற சிருஷ்டியும் அனுகிரகமும் மனிதர்களாகிய நம்மகிட்ட மட்டுமே இருக்கு. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் வெறும் இயந்திரங்கள் தான் நிரூபிக்க நான் ஒரு சிந்திக்கும் இயந்திரத்தை உருவாக்க முயற்சி செஞ்சோம். இப்போ அதுல நாம ஏறக்குறைய வெற்றியும் பெற்றுட்டோம். ஆனா இந்த நிலையில நாம இயந்திரங்கள் அல்ல, நாம முற்றிலும் வேற ஏதோ ஒரு ஆழமான நனவு நிலை அப்படிங்கறதை ஏத்துக்க சொல்லி அந்த ஏஐயே நம்மள கட்டாயப்படுத்துதோன்னு தோணுது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.